மேதை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவன், கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர், கர்ம வீரர் காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் சிறு வயது முதலிலே சுதந்திர போராட்ட தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு 1920 தன் 16வது வயதில் காங்கிரஸில் சேர்ந்தார். சத்தியாகிரகம், ஒத்துமையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்று தன் வாழ்நாளில் 9 ஆண்டு சிறையில் கழித்தார். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலை கட்டுவது சாலை சிறந்தது என்ற வரிகளுக்கு ஏற்ப காமராஜர் அவர்களால் 17,000 பள்ளிகள் புதியதாக திறக்கப்பட்டன. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் 3 முறை தமிழ் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஜெயந்தி அன்று தன் பணியினை ராஜினாமா செய்தார். 2 முறை பிரதமராக வாய்ப்பு வந்த போதும் கூட அதை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்தால் இவரை கிங் மேக்கர் என்று அழைத்தனர். பெறுவதெல்லாம் செல்வம் இல்லை, கல்வியை ஊருக்கு தந்து சென்றார். பெறுவதெல்லாம் நமக்கில்லை என போன பின்னும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நம் காமராஜரை உயிருள்ளவரை போற்றுவோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.